வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் 5வது முறையாக பதவியேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி 9:47 மணிக்கு கையெழுத்திட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்ற பின்னர் 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 5வது முறையாக பதவியேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி 9:47 மணிக்கு கையெழுத்திட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறையாக முதலமைச்சராக இன்று ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். காலை 9:46 மணிக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை துணைநிலை ஆளுநர் வாசித்த நிலையில் தனது உதவியாளரிடம் நேரத்தை உறுதி செய்து சரியாக 9:47 மணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்திட்டு பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நமச்சிவாயம் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மேலும் ஏனாம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லாடி கிருஷ்ணாராவ் தெலுங்கு மொழியில் பதவியேற்பு செய்து கொண்டார். మల్లాడి కృష్ణారావు అని నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విధేయత చూపుతానని, భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని, పుదుచ్చేరి కేంద్ర పాలిత ప్రాంత మంత్రిగా నా కర్తవ్యాన్ని శ్రద్ధతో అంతఃకరణ శుద్ధితో నిర్వహిస్తానని, భయం కానీ పక్షపాతం కానీ రాగద్వేషం కానీ లేకుండా రాజ్యాంగాన్ని శాసనాలను అనుసరించి ప్రజలందరికీ న్యాయం చేస్తానని దైవ సాక్షిగా ప్రమాణం చేస్తూ ఉన్నాను. பதவியேற்பு விழாவில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் எல் சந்தோஷ், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்ற பின்னர் 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி தனது வெற்றி குறித்து பேசும்பொழுது, புதுச்சேரி மாநிலத்தின் 4 பகுதிகளான புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே ஆகிய பகுதிகளின் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவிற்கும் அவர்கள் எங்கள் மீது பொழியும் அளவற்ற அன்பு, நம்பிக்கை, அக்கறைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் காட்டும் பாசத்திற்கும் நாம் நன்றி கடனை செலுத்தும் வகையில் பொறுப்புள்ள வெளிப்படையான ஆட்சி செய்வதன் மூலம் அவர்களது வாழ்வை மேலும் மேம்படுத்தவும், வரும் தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து தரவும் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தும் அவர்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக பூர்த்தி செய்வதோடு மேலும் சிறப்பாக செயல்படவும் திட்டமிட்டுள்ளேன். கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய மாநில நல்லுறவுடன் செயல்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரட்டை எஞ்சின் அரசு புதுச்சேரியின் சமூக பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையில் நிலையான, முற்போக்கான, மக்கள் நலன், மாநில வளர்ச்சி சார்ந்த நல்லாட்சியை வழங்கியது என்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுச்சேரி அரசானது சமூக நலன், பொருளாதார வளர்ச்சி, மேம்பட்ட சுகாதாரம், கல்வி, தொழில்துறை, உற்பத்தி திறன் என அனைத்து அளவுகோல்களிலும் மிக சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதனால் நமது இரட்டை எஞ்சின் அரசாங்கம் புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் உறுதியாக நிலைநிறுத்தியுள்ளது. அத்துடன் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எடுத்த முயற்சிகளின் விளைவாக கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி பல சாதனைகளை புரிந்துள்ளது. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியும் தனிநபர் வருமானமும் சீராகவும் தொடர்ச்சியாகவும் வளர்ந்துள்ளது. நல்வாழ்வுக்கான முயற்சிகளை முனைப்புடன் செயலாற்றியதால் நாட்டிலேயே மிக உயர்ந்த சமூக முன்னேற்ற குறியீட்டு மதிப்பெண்ணான 65.99 பெற்றுள்ளது. இந்தியாவின் கலாச்சாரம், ஆன்மீக வலிமை, நவீனத்துவம் ஆகியவை ஒன்றிணைந்த மண்ணை சேர்ந்தவன் என்பது குறித்து நான் பெருமைப்படுகிறேன். புனிதமும் பழமையும் நிறைந்த புதுச்சேரி மண்ணின் மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை சேவையாற்றும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றி கூறுகிறேன். இனிவரும் ஆண்டுகளில் 5 வழிகளில் மக்களின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பணியாற்ற நான் உறுதி பூண்டுள்ளேன். ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு இலக்கு வைத்து உதவிகளை வழங்குவதன் மூலமும், உணவு பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்வதன் மூலமும் மக்களின் நலன் மேம்பட செய்வது, உள்கட்டமைப்பை புனரமைத்தல், சாலைகள், குடிநீர் வழங்கல், கழிவுநீர் வளைவு அமைப்புகள், கால்வாய்கள் ஆகியவற்றை புனரமைக்கவும், கடலோர பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும், வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டங்களையும் தொடங்குவதற்கும்
புதுச்சேரி உட்கட்டமைப்பு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் என்ற பெயரில் ஒரு சிறப்பு நிறுவனத்தை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சாதாரண குடிமக்களும் தொழில் நிறுவனங்களும் வணிகம் செய்வதற்கான நடைமுறைகளை எளிமையாக்கி கட்டுப்பாடுகளை தளர்த்தி புதுச்சேரியை நாட்டின் மிகவும் கவர்ச்சிகரமான முதலீட்டு தளங்களில் ஒன்றாக மாற்றும் நோக்கத்துடன் செயல்பட உள்ளோம். அதன் மூலம் சாதாரண மக்களின் மீதான நடைமுறை சிக்கல்களை குறைப்பதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை சுகமாக்க முடிவு செய்துள்ளோம். நமது இளைஞர்களின் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டை அதிகரிக்கும் நோக்கில் சுகாதாரம் மற்றும் கல்வி சேவைகளை வலுப்படுத்தி பொருளாதார வளர்ச்சியையும் வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் பொருட்டு அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கும் உற்பத்தி, சுற்றுலா, விவசாயம், மீன்வளம், தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் தனியார் தொழில் முயற்சிகளை வரவேற்பதற்கும் புத்தாக்க தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கும் முக்கியத்துவம் அளிப்பது, அதன் மூலம் நமது திறமை வாய்ந்த இளைஞர்களுக்கு நிலையான வளமான எதிர்காலத்தை உறுதி செய்வது, இத்தகைய இலக்குகளை எட்டும் வகையில் பின்வரும் 17 வழிகளில் நமது வளர்ச்சி பயணத்தை தொடங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 100% எழுத்தறிவை அடைதல், ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு சிறந்த பள்ளி, மாதிரி பள்ளியை நிறுவுதல், மாகேயில் FIFA தரத்திலான செயற்கை கால்பந்து மைதானம் அமைப்பதன் மூலமும் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் 5 AITA தரத்திலான செயற்கை டென்னிஸ் மைதானங்களை கட்டுவதன் மூலமும் விளையாட்டு உட்கட்டமைப்பை உருவாக்குதல், விளையாட்டு வீரர்களின் பயிற்சி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு வளாகத்தில் அமைந்துள்ள கேலோ இந்தியா மாநில சிறப்பு மையத்தில் பயிற்சியாளர்களையும் துணை பணியாளர்களையும் நியமித்தல், மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் நிலமறு அளவீடு செய்தல், புவிசார் நில பதிவேடுகள் அமைப்பை நிறுவுதல், வருவாய் நில அளவை நிலவரி தீர்வு பதிவேடுகளை ஒன்றிணைப்பது, ஜூலை 1ஆம் தேதி முதல் VPG ராம்ஜி திட்டத்தை செயல்படுத்துதல், இதன் மூலம் 125 நாட்கள் வரை உத்தரவாதமான ஊதிய வேலைவாய்ப்பு வழங்கப்படும். புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் உள்ள 108 கிராம பஞ்சாயத்துகளையும் உள்ளடக்கி 100% திறந்தவெளி கழிப்பிடமில்லாத நிலையை அடைதல், பிரதம மந்திரி கிராமப்புற சாலை திட்டத்தின் கீழ் 2026-27 நிதியாண்டில் 108 கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகளை புனரமைத்தல், 2026-27 நிதியாண்டில் 939 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக இடைநிலை, மேல்நிலை, பட்டதாரி மட்டங்களில் ஒருங்கிணைந்த பணியாளர் தேர்வுகளை நடத்துதல், புதுச்சேரி தேர்வு ஆணையத்தை மேம்படுத்தி வலுப்படுத்துதல், பெருந்தலைவர் காமராஜ் நிர்வாக பயிற்சி நிறுவனம் நிறுவுதல், ஆங்கிலோ பிரெஞ்சு டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தை தொழில் மேம்பாட்டிற்காகவும் ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைப்பதற்காகவும் தொழில் மற்றும் வர்த்தக இயக்குநரகத்திற்கு மாற்றுதல், சேதராப்பட்டு, கரசூர் தொழிற்பேட்டையில் IIT சென்னையின் துணை வளாகம் மற்றும் ஆராய்ச்சி பூங்காவை அமைக்கவும், ஜிப்மரின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிறுவனம், விமான ஆம்புலன்ஸ் வசதியுடன் மேம்பட்ட விபத்து சிகிச்சையுடன் மறுவாழ்வு நிறுவனத்தையும் அமைப்பதற்காகவும் அவற்றிற்கு நிலம் ஒதுக்கீடு செய்தல், சேதராப்பட்டு, கரசூர் தொழிற்பேட்டையிலும் உழவர்கரை நகராட்சியில் உள்ள தட்டாஞ்சாவடி ஆகிய இடங்களிலும் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கான உள்கட்டமைப்பை மேம்படுத்தி செய்து அவற்றை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒப்புதல் அளித்தல், வறுமை கோட்டிற்கு மேலே உள்ள குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்தி 3 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு வழங்குவது, இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக உயர்தர நமோ புற்றுநோய் மருத்துவமனை அமைப்பது, மருத்துவமனைகளுக்கும் மருத்துவ கூடங்களுக்கும் தடையில்லா சான்று வழங்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தி நலவாழ்வுக்கான வாய்ப்புகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றை முதலமைச்சர் தெளிவுபடுத்தினார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்களின் பேராதரவை பெற்று வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வழங்கியுள்ள இந்த மகத்தான பொறுப்பை மக்கள் நலனுக்காக திறம்பட பயன்படுத்தி மக்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக நிறைவேற்றுவீர்கள் என நான் நம்புகிறேன். அதேபோல் புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட திரு ஆனந்த் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்பது புதுச்சேரி மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது. அவர் புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட்டு புதுச்சேரிக்கும் தமிழகத்திற்கும் பயனளிக்கும் பல்வேறு
முன்னேற்ற திட்டங்களை முன்னெடுப்பார் என நம்புகிறேன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அமைச்சர் திரு ஆனந்த் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் விடுதியில் தங்கிய சுற்றுலா பயணிகளிடம் செல்போன் மற்றும் கார் திருட்டில் ஈடுபட்ட சேலம் வாலிபர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் புதுப்பாளையம் பெருமாள் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் 22 வயதான ஹேமநாத். ஓட்டுநரான இவர் தனது நண்பர்களான தமிழரசன், பிரவீன், மாதவன், மற்றொரு பிரவீன் மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோருடன் கடந்த 10ஆம் தேதி இரவு காரில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். அன்றிரவு ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள ஒரு விடுதி அருகே காரிலேயே தங்கிய அவர்கள் மறுநாள் காலை விடுதியில் அறையெடுத்து ஓய்வெடுத்துள்ளனர். பின்னர் மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு மீண்டும் அறையில் தூங்கியுள்ளனர். மாலை 5:30 மணியளவில் ஹேம்நாத் எழுந்து பார்த்தபோது அறையில் இருந்த 5 பேரின் செல்போன்களும் காணாமல் போயிருந்தது. மேலும் அறை கதவு திறந்து இருந்ததுடன் அறையில் வைத்திருந்த கார் சாவியும் மாயமாகியிருந்தது. இதையடுத்து வெளியே சென்று பார்த்தபோது அவர்கள் நிறுத்தி வைத்திருந்த காரும் காணாமல் போனது தெரிய வந்தது. மர்ம நபர் அறைக்குள் புகுந்து செல்போன்கள் மற்றும் கார் சாவியை திருடி சென்று காரையும் திருடி இருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து ஹேம்நாத் பெரிய கடை போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி சேலத்தைச் சேர்ந்த வாலிபரை கைது செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக ரங்கசாமி அவர்கள் இன்று 5வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக ரங்கசாமி அவர்கள் இன்று 5வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ரங்கசாமி அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நான் ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் மற்றதையும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் முதலமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திருத்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில அமைச்சர்களாக தேர்வு செய்யப்பட்ட நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோருக்கும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நான் நமச்சிவாயம் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பின் சட்டத்திற்கு இணங்க எத்தவத்திற்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றி விருப்போ இன்றி முறை வழங்குவேன். புதுச்சேரியில் ரங்கசாமி பதவியேற்பு விழாவிலும் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு சர்ச்சை எழுந்துள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக 5வது முறையாக ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. பதவியேற்பு விழாவில் முதலில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இடம்பெற்றதாகவும் பின்னர் 3வது இடத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பு விழாவிலும் அதே நிலை ஏற்பட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. தமிழ்தாய் வாழ்த்திற்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என சில தமிழ் அமைப்புகள் மற்றும் அரசியல் தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ஏனாமில் எஸ்பி வரதராஜன் மொபைல் போனை தராமல் அலைகழிப்பதாக குற்றம் சாட்டி மொபைல் டவரில் ஏறி வாலிபர் மிரட்டல் விடுக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பிராந்தியம் ஏனாம் பகுதியில் சேர்ந்தவர் புலிசெட்டி மகேஷ் என்பவர் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆதரவாளர்களை தகாத வார்த்தைகளால் மிரட்டி கடந்த 5ஆம் தேதி ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ ஏனாம் பிரஜா சம்யலு என்ற வாட்ஸ்அப் குழுவில் ஏனாமைச் சேர்ந்த முகமது அலிஷா என்பவர் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து புகாரின் பேரில் ஏனாம் போலீசார் முகமது அலிஷா மீது வழக்கு பதிந்து அவரது மொபைல் போனை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு காலையில் வரவழைத்து மாலையில் மீண்டும் அவரை அனுப்பி வைத்துள்ளனர். இது தொடர்ந்து நடைபெற்றதால் ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்த அலிஷா நேற்று முன்தினம் ஏனாமில் உள்ள மொபைல் டவரில் ஏறி முகமது அலிஷா போலீசார் தனது மொபைல் போனை வாங்கி வைத்திருப்பதாகவும் அதில் உள்ள தனது தனிப்பட்ட உரையாடல்களை பார்ப்பதாகவும் கூறி கீழே குதித்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. தகவல் அறிந்த எஸ்பி வரதராஜன் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தொகுதி காங்கிரஸ் தலைவர் ஆராதனை தினேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் மொபைல் போனை போலீசாரிடம் இருந்து பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து முகமது அலிஷா மொபைல் டவரில் இருந்து கீழே இறங்கி வந்த பின் மொபைல் போன் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. +2 முடித்த மாணவர்கள் CA படித்தால் உண்டாகும் நன்மை குறித்து அதிக சம்பளம் முதல் நிரந்தர வேலைவாய்ப்பு வரை முக்கிய தகவல்களை வெளியிடப்பட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் உயர்கல்வி மற்றும் தொழில்துறை படிப்புகள் குறித்து மாணவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் +2 முடித்த மாணவர்கள் சார்ட்டர்டு அக்கவுண்ட் படிப்பில் சேர்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் அதன் எதிர்கால வேலை வாய்ப்புகள் குறித்து சென்னை இந்திரா காந்தி சிலை அருகே செயல்படும் எஜிஃபேஷ் லேர்னிங் சென்டர் கல்வி நிறுவனத்தின் மேலாளர் மற்றும் பயிற்றுனர் வெங்கட் கூறுகையில், CA படிப்பிற்கு வயது வரம்பு கிடையாது. எந்த பிரிவில் படித்தவர்களாக இருந்தாலும் CA படிக்கலாம். 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் பதிவு செய்யலாம். ஆனால் தேர்வு எழுத +2 தேர்ச்சி அவசியம் என்றார். மேலும் CA படிப்பு ஃபவுண்டேஷன், இன்டர் மற்றும் ஃபைனஸ் என்ற 3 நிலைகளை கொண்டது. ஆண்டிற்கு ஜனவரி, ஜூன், செப்டம்பர் என 3 முறை தேர்வு எழுத வாய்ப்பு உள்ளது. CA தேர்வு மிகவும் கடினம் என்ற எண்ணம் பலரிடம் உள்ளது. ஆனால் தொடர்ந்து பயிற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று தெரிவித்தார். அதேபோல் ஒரு தேர்வில் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அதனால் மாணவர்கள் மன உறுதியை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார். CA படிப்புடன் இணைந்து ஆடிட்டிங் நிறுவனங்களில் பயிற்சி பெறும் வாய்ப்பும் இருப்பதாக தெரிவித்த அவர், பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் CA இன்டர் நிலையை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு தற்போது பிசினஸ் அக்கவுண்டிங் அசோசியேட் என்ற பட்டமும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்களில் ரூபாய் 80,000 முதல் ரூபாய் 90,000 வரை தொடக்க ஊதியத்தில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கின்றன என்றார். GST ஆலோசகர், வருமான வரி ஆலோசகர், ஆடிட்டர் மற்றும் கணக்கியல் நிபுணர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் CA படித்தவர்களுக்கு அதிக தேவை உள்ளதாகவும் இந்தியாவில் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் எதிர்காலத்திலும் CA துறைக்கு வேலைவாய்ப்பு தொடர்ந்து இருக்கும் என்றும் வெங்கட் தெரிவித்தார். ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த ஒயிட் பேப்பரோட மீனிங் என்னன்னா, ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறது பேர் தான் ஒயிட் பேப்பர். அதில் சார்ட்டர்ட் அக்கவுண்டோட கையெழுத்து இல்லாமல் அந்த பேப்பரே செல்லாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற ஆளாக இருந்தாலும் ஆடிட்டர் கையெழுத்து இல்லைன்னா அந்த பேப்பர் செல்லாது. பேலன்ஸ் ஷீட் P&L ஆடிட்டர் பார்க்காம வேறு எந்த ஸ்டேஜுக்குமே அது நகராது. பேங்க்கில் லோன் வாங்கணுமா, ஆடிட்டர் கையெழுத்து இல்லாமல் செல்லாது. யூடின் போடாமல் லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகாது. அப்போது ஆடிட்டருடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லா பிஸ்னஸோட கடைசி ஸ்டேஜ் அக்கௌண்ட்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஆடிட்டர் படித்தவங்க மட்டும்தான் அதை சொல்ல முடியும் கரெக்டாக. ஒரு எக்ஸ்பென்சிவ் இன்கம், அசட், லைபிலிட்டி வாய் வார்த்தையில் நம்ம பேசலாம். ஆனால் படித்தவனுக்கு மட்டும்தான் புரியும் நம்ம செலவு பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் கிடையாது, சிலதெல்லாம் அசட்டு, சிலதெல்லாம் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக பக்கா காமர்ஸ் பேக்ரவுண்ட் ஓரியன்ட் ஒரு கோர்ஸ் CA. நீங்கள் யாராக, நான் திரும்ப ஹைலைட் பண்ணுறேன், நீங்கள் யாராக இருந்தால் CA உள்ள வரலாம். ஆனால் நீங்கள் CA அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு பேஸு. அப்போது எங்கள் ஆடிட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவர் BSc படித்தவர், அவர் இன்றைக்கி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. நான் பக்கா காமர்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஆள், நான் உள்ளே வந்திருக்கேன், குவாலிஃபை ஆகியிருக்கேன். அப்போ நாங்களே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இப்போது நம்ம பேசணும் இல்லையா, CAல 3 லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு. CA ஃபவுண்டேஷன் 12th முடிச்சுட்டு உள்ளே வரவனுக்கு, சார் நான் டிகிரி படிக்க போகிறேன் சார், எனக்கு வந்து CA மேலே ஒரு பெரிய ஹோப் இல்லை, நான் ஒரு டிகிரி இருந்தால் எனக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னா, நான் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, நான் BCom முடிச்சுட்டு தான் CA உள்ளே வந்தேன். ஸோ அப்போ நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் CA உள்ளே வரலாம். புதுச்சேரியில் 5வது முறையாக பதவியேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி 9:47 மணிக்கு கையெழுத்திட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார்.
புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்ற பின்னர் 17 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.